ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே டெஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் சைடில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி 2 சேஞ்சு. ஏசல்வுட்டுக்கு இன்ஜுரின்றதுனால ஆல்ரெடி அவரோட செகண்ட் டெஸ்ட்டில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ஸ்காட் போலண்ட் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸில் ஸ்வின்னிக்கு பதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டாஸ் 19 இயர்ஸ் ஓல்டு ஒரு யங்ஸ்டர் தான். அவர் வந்து இன்னைக்கு டெஸ்ட் டெபியூ பண்ணியிருந்தாரு. அவர் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணாருன்னே சொல்லலாம். கொஞ்சம் அக்ரெசிவாகவே ப்ளே பண்ணார். பும்ராவெல்லாம் ஸ்கூப் ஷாட்லாம் அடிச்சுட்டு இருந்தார். ரொம்ப ஸ்பீடாகவே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் டெஸ்ட்டில் இதுதான் 3rd ஃபாஸ்டஸ்ட் 50 இன் டெஸ்ட் டெபியூ அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட அக்ரெஷன்னாலேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து கிட்டத்தட்ட 15 ஓவர்ஸ்க்கே 80 ரன்ஸ் ப்ளஸ் போர்டில் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 60 ப்ளஸ் இருக்கும்போது அவர் எல்பிடபிள்யூ ஆகிட்டார் ஜடேஜாக்கு. தென் கவாஜா அண்ட் லபுச்சனி இவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பேட்டிங்கோடைய அந்த ரன் ஸ்கோரிங்க்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட டாப் ஆர்டர் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாலை வந்து பொறுமையாக டாட் ஆடி கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ நேரம் நீ போலிங் போறியோ போடுப்பா, நாங்கள் பொறுமையாக ரன் அடிச்சுக்கிறோம். ஏன்னா எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கோரிங்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு ரன் ஸ்கோரிங் ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் போயிட்டீங்கன்னா ரன் ஸ்கோரிங் ரொம்ப ரொம்ப டஃப்பாகவே மாறிடும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கவாஜா அண்ட் லபுஷன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா 100 ரன் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு கவாஜா 50 ப்ளஸ் இருக்கும்போது அவுட் ஆயிட்டாரு. லபுஷனே தென் ஸ்டீவ் ஸ்மித் அகைன் இவங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப். லபுஷனே பார்த்தீங்கன்னா அந்த டேவோட கடைசி செஷனில் தான் பார்த்தீங்கன்னா விக்கெட்டே விட்டார். 70 ப்ளஸ் இருக்கும்போது அவர் இன்னும் நின்றுந்தாருன்னா ஸ்கோர் எங்கேயோ போயிருக்கும். கடைசி டேவோட செஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கொஞ்சம் கம்பேக் கொடுத்துருந்தாங்க. டக்குன்னு விக்கெட் எல்லாம் எடுத்தாங்க. டிராவிஸ் ஹெட் 0க்கு அவுட் ஆனார். அலெக்ஸ் கேரியும் ஒரு 30 ப்ளஸ் கிட்டத்தட்ட இருக்கும்போது அவுட் ஆனார். டே எண்டோட முடிவில் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் பேட் கமின்ஸ் 2 பேரும் கிரீஸில் இருந்தாங்க. டே 2வும் ஸ்டார்ட் ஆச்சு. சரி விக்கெட் எடுத்துடலாம், ஆஸ்திரேலியா ஒரு 350க்குலாம் ஆல் அவுட் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது அப்படியே கதையை மாற்றி போட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் பேட் கமின்ஸ் பெரிய பார்ட்னர்ஷிப். இந்தியாவால் பிரேக்கே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் 49க்கு அவுட் ஆக ஸ்டீவ் ஸ்மித்தும் 140 வரைக்கும் அடிச்சிட்டாரு. ஆஸ்திரேலியா 474 ரன்ஸ் ஒரு பெரிய ரன்னை பார்த்தீங்கன்னா போர்டில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சேஸ் பண்ண வந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அகைன் ரோஹித் சர்மா ஓப்பனிங் வந்தார். பெரிய இம்பாக்ட்லாம் இல்லை, 5 பால் தான் 3 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. கேஎல் ராகுல் என்னதான் நல்லா ப்ராமிஸ் ஷோ பண்ணியிருந்தாலும் ஒரு சூப்பர்பான பால் அவுட் ஆயிட்டாரு அன்ஃபார்ச்சுனேட்டாக பேட் கமின்ஸ்க்கு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் தான் கேமில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஓரளவுக்கு நல்லா ப்ராமிஸ் காமிச்சு ப்ராப்பராக விளையாடிட்டு இருந்தார். விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா நான் ரன் இன்னைக்கு ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷனோட ப்ளே பண்ணார். பட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட் செகண்ட் டேவோட முடிவில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டேவியே அப்படியே திருப்பி போட்டுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா உடனே விராட் கோலி நைட் வாட்ச்மனாக வந்து ஆகாஷ் தீபும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆனார். கடைசியில் ரிஷப் பண்ட் அண்ட் ஜடேஜா டே எண்டோட முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நியூ பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸில் இருந்தாங்க. டே 3யும் ஸ்டார்ட் ஆச்சு. வழக்கம் போல் ரிஷப் பண்ட் அடிக்க பார்த்தாரு, அவுட் ஆயிட்டாரு. ஜடேஜாவும் நல்லா பாலை வந்து ஓரளவுக்கு ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். டிஃபென்ஸ் ஆடி அவரும் ஒரு லெவலுக்கு மேலே அவுட் ஆயிட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்களோட பார்ட்னர்ஷிப் தாங்க இந்தியாவை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கே கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு நம்பர் 8 ஒரு நம்பர் 9 இந்த இடத்துல வந்து ஆடுற ஒரு பிளேயர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு 30 to 40 ரன் பார்ட்னர்ஷிப். பட் இவங்க வந்து அதுக்கும் மேலே 100 ரன் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட போட்டாங்க. வாஷி 50 போட்டுட்டு அவுட் ஆயிட்டாரு. பட் அவர் 50 போட்டது மேட்டர் இல்லை, அவர் ஆடின டிஃபென்ஸ் தான். நம்பர் ஆஃப் பால்ஸ் பாருங்க, 50 ரன்னுக்கு 160 பால் ஆடி இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 to 28 ஓவர்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா பொறுமையாக டிஃபென்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு. அவங்களும் பவுலிங் போட்டுகிட்டே இருக்காங்க. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் இன்னைக்கு அவருக்கு. அவரோட டெபியூ செஞ்சுரியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. அவங்க அப்பா கிரவுண்டில் தான் இருந்தார். ரொம்ப ஃபீலிங்ஸாக அழுதுகிட்டுலாம் இருந்தார். நீங்கள் மோஸ்ட்லி ரீல்ஸ் அண்டு போஸ்ட்லாம் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. டே எண்டோட முடிவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 116 ரன்ஸ் பிகைன்ஸில் இருக்காங்க. ஆஸ்திரேலியா எவ்வளோ சீக்கிரம் இந்தியாவை ஆல் அவுட் பண்ணுறாங்களோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 100+ ரன் லீடு மட்டும் ஆஸ்திரேலியா எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்சை இந்தியாவால் ஜெயிக்க முடியாது. இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ட்ரா பண்ணுறது மட்டும்தான். வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாங்க அப்படின்னா WTC சான்சஸ் இன்னும் நமக்கு அலைவாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை ட்ரா பண்ணுவாங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில், அதாவது இந்த டெஸ்ட் மேட்சோட ஃபுல் ரிவ்யூவில் பார்க்குறேன். See you all.